ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் வருண் என்ற இரண்டு நண்பர்கள் படித்துக் கொண்டிருந்தனர். அருண் எப்போதும் சிரித்த முகத்துடன் நண்பர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனம் கொண்டவன். யாருக்காவது பாடம் புரியாவிட்டால் பொறுமையாக கற்றுக் கொடுப்பான். கீழே விழுந்தால் உடனே எழுப்புவான். ஆனால் வருண் சில நேரங்களில் குறும்பு செய்து பிறர் பொருட்களை மறைத்து கேலி செய்து அவர்களை வருத்துவான். ஒரு நாள் பள்ளியில் ஓவிய போட்டி அறிவிக்கப்பட்டது. அருண் தனது வண்ண கலங்களை எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வரைய உதவினான். ஆனால் வருண் யாருக்கும் தராமல் ஒருவன் வரைந்த ஓவியத்தை கோபத்தில் கிழித்துவிட்டான். இதனால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். போட்டி முடிவில் ஆசிரியர் ஒழுக்கத்தையும் கருத்தில் கொண்டு பரிசு வழங்க அருண் முதலிடம் பெற்றான். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டினர். வருண் தனியாக நின்று தனது தவறை உணர்ந்தான். மாலையில் அவன் அருணிடம் சென்று மனமாறி மன்னிப்பு கேட்டான். அருண் பெருந்தன்மையுடன் அவனை மன்னித்து நல்ல வழியில் நடக்க அறிவுரை கூறினான். அதன் பிறகு வருணும் மாற்றம் பெற்று நண்பர்களுக்கு உதவி செய்யத் தொடங்கினான். மெதுவாக அவனும் அனைவரின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றான். பிறருக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்தால் மரியாதையும் பெறுவோம். தீங்கு செய்தால் தனிமையும் வருத்தமும் மட்டுமே கிடைக்கும் என்பதை குழந்தைகள் அனைவரும் புரிந்து கொண்டனர்.